சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/4/2026 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 12ஆம் நாள், நவமி திதி இன்று மாலை 6:28 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் இன்று இரவு 8:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் மற்றும் அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5, 9ன்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட பாவகங்கள், அந்த கிரகங்கள் வலுத்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சித்திரை மாதம் இல்லையா, உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். 9ஆம் பாவகத்தை அந்த தர்மாதிபதியான குரு 9ஆம் பாகத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோக அமைப்பு. செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு செலவுகள், சிலருக்கு வேலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனை, சிலருக்கு தொழிலில் கொஞ்சம் எதுவுமே செய்ய முடியாமல் முன்ன பின்ன நகர முடியாத சில சூழல்கள் இருந்தாலும் கூட அதிர்ஷ்டத்தின் காரணமாகவும் முயற்சியின் காரணமாகவும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ல் சுக்கிரன் இருக்கிறது, தனாதிபதி வலுவாக இருக்கின்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் கொஞ்சம் காசு இருக்கிறது கண்டிப்பாக குறையாது. ஏதோ ஒன்று, ஒரு காசு போனால் கூட இன்னொரு காசு வரக்கூடிய அமைப்புகள் தான் நிச்சயமாக இருக்கிறது. பிள்ளைகளை பற்றின கொஞ்சம் கவலைகள் குறையும். இந்த வருஷம் எப்படி ஃபீஸ் கட்டுறது, இந்த வருஷம் எப்படி குழந்தைகளுக்கு இதை பண்ணுறது, இந்த குழந்தைகள் இங்கே படிக்குமா அங்கே படிக்குமா, பிள்ளைங்க செலக்ட் பண்ணுற கல்வியை பார்த்தா, படிப்பை பார்த்தா பெரிய அளவில் இருக்குது, நம்மளால் இந்த மாதிரியான காலேஜில் சேர்த்து விட முடியுமான்ற ஒரு மாதிரியான குழப்ப நிலைமைகள்லாம் தீர்ந்து ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. நிஜமாகவே பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கும், அவங்க எதிர்பார்க்கின்ற ஒரு கல்வி அமைப்பை நம்மளால் கொடுக்க முடியுன்ற மாதிரியாக உங்களை பற்றி உங்களுக்கே சில விஷயங்கள் பாசிட்டிவாக தெரிய வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்தை இன்றைக்கு சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தினால சிலருக்கு எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இப்படி வரும் அப்படி வரும், இங்கே காசு வாங்கலாம் இங்கே காசு வாங்கலாம், இதில் தான் சம்பளம் வரும், இதில் தான் வருமானம் வரும் நினச்சிக்கிட்டு இருந்தது போக, நம்ம நினைக்காத ஒரு அமைப்பில், நம்ம நினைக்காத ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. 2வது, குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள், குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அப்படியே மறப்போம் மன்னிப்போன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளும் உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெல்த்து நல்லாயிருக்கும், வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சின்னவங்களை பார்த்து ஏதாவது நம்ம சொல்லி ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரியாக, நல்லா இருப்பப்பா இதை செய்ப்பா அப்படின்ற மாதிரியாக, அல்லது ஏற்கனவே கொடுத்த ஒரு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் பெரியவர்களுக்கு இப்போது இருக்குதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள், பயணங்கள் இருந்தாலும் கூட அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலிமையாக இருக்க 4ஆம் அதிபதி இன்றைக்கு 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். இது உண்மையிலே ஒரு நல்ல அமைப்பு. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செலவு இருக்கலாம். வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அப்படியே எகிறோம். அடாடா, நான் 10 ரூபாயில் ஆரம்பித்தேனே 40 ரூபாயில் நிற்கிதே, தாங்க முடியுமா, வீட்டை இதுக்குள்ளே கட்டி முடிச்சிடலான்னு பார்த்தேன், அதை விட கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில சூழல்கள் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்துல சனி அப்படியே வலிமையாக இருப்பது என்பது உங்களுக்கு பணவரவுகள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துடும் அப்படிங்கிறத காட்டுது. மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பது இளைய பருவத்தினருக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே நட்பாக இருந்த ஒரு விஷயம் அப்படியே காதலாக மாறக்கூடியது. இவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இவர் நமக்கு வாழ்க்கை அமைப்புகளில் நன்றாகவே இருப்பார் என்ற மாதிரியாக
திருமண விஷயத்தில் இளைய பருவத்தினர் ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே மேரேஜ் ஆச்சு, அது ஒரு மாதிரி இதாகி போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, கோர்ட்டில் இருக்குது அல்லது டிவோர்ஸ் நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறது. செகண்ட் லைஃபாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா, ஏற்கனவே பண்ண தப்பு தான் இன்னும் கொஞ்சம் பண்ணணுமான்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் என்கின்ற எதிலும் ஒரு நல்லவைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்து சனி ஒரு பெரிய ஒரு கேடயம் மாதிரியான பாதுகாப்பு கவசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இப்போது வேலை தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக தருவார். எது எப்படி ஒரு மனக்குழப்பமாக இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் வர்றது கரெக்டாகவே இருக்கும், வேலையை கரெக்டாக பார்க்க முடியும், தொழில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு எதிர்ப்புகள் அப்படியே வலுவிழக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். இவரோட சேர்ந்து பண்ணலாம், அவரோட சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து பண்ணுறதன் மூலமாக கூடுதலாக வருமானம் வரும் போல தெரியுதேன்ற மாதிரியாக நண்பர்களை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்பதிலையும் உங்களுடைய கவனங்கள் போகக்கூடிய அமைப்புகள். குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களை சேர்த்து வைத்து கொண்டு இந்த துறைகளில் போகலாமே, இதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்குமென்ற மாதிரியான புதிய சிந்தனைகள், ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த ஐடியாக்கள் சரியாக பலிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சகாய ஸ்தானாதிபதி சூரியன் இப்போது 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் எதில் ஒரு அடி கீழே இறங்கி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை நோக்கி 10 அடி பரமன் வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் போதும், தானாக முடிஞ்சிடுற விஷயங்கள்லாம் இன்னையிலேருந்தே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ராசியில் வேற குரு பகவான் வலிமையாக இருக்கிறார், ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு காலையில் வரைக்குமே மத்தியானம் வரைக்குமே கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கூட ஒரு 2 மணிக்கு பிறகு சுறுசுறுப்பாக அப்படியே இயங்கி எல்லாவற்றையும் நல்ல விதமாக முடித்து விடக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருந்தால் அரச லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து சொல்லலாம். எதிர்காலத்தில் அரசு பதவியில் உயர் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக எனக்கு கவர்மெண்ட் வேலை தாங்க வேணும், வேறு வேலையே வேணான்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்கார இளைஞர்களில் நிறைய பேர் அதற்கான பரீட்சைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வருஷத்தில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான சில ஆயத்தங்கள், சில ஆரம்பங்கள், நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சைகள்லாம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கான சில ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. ஆகவே நீங்கள் படிக்கிறது வீண் போகாது, எதிலும் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான சிக்கல்கள், வில்லங்கங்கள் இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தப்பா பெரியப்பா மக்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்குது, தாத்தா ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அல்லது இதை பிரிச்சுக்கிறதா அதை பிரிச்சுக்கிறதான்னு பங்காளிங்களோட ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. நானும் அனுபவிக்க முடியல, அவரும் அனுபவிக்க முடியலன்னு வம்பு வழக்குன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 நாட்களுக்குள்ள நல்ல மாறுதல்கள் வரக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஹெல்த்து கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே. ஏன்னா ராசியில் இன்றைக்கு குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. 10ஆம் இடத்துல கூட பார்த்திங்கன்னா தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் அந்த 6 செவ்வாய் 10ஆம் இடத்தில் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஏதாவது பெருசாக இருக்குமோ நினச்சவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஆரோக்கிய குறைவுகள் உங்களுக்கு வந்துடாது. கிட்டத்தட்ட நல்லாவே ஹெல்த்தாகவே இருக்கிறீங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சில முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு, ஒன்றுமில்லை என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே வேலையில் இருந்து வந்த குறைகள், மாமனார் மாமியார் பிரச்சனைகள், யாருமே நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு ஆதங்கம், இதெல்லாம் அப்படியே வெளியே போகக்கூடிய ஒரு இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுனராசிக்கார ஆண் பெண் 2 பேருக்குமே. கடகராசிக்காரர்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார். மிகப்பெரிய கொடுப்பினையான அமைப்புகள் இது. கடந்த 3-4 வருஷமாகவே தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, எப்படி சம்பாதிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல, முடங்கி போயிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படி சிங்கம் மாதிரி செலுத்து எந்திரிச்சு என்னாலையும் சம்பாதிக்க முடியுன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க.
படிப்படியான முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் 9ல் இருக்க சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது, லாபாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலிமையாக 11ஆம் இடத்தில் இருக்கிறது. வியாபாரம் பண்ணால் போகாதுங்களா, தொழில் பண்ணால் போகாதுங்க, லாபம் வரணும்ல, காசு வந்தால் தானே. சில பேர் பாருங்கள், பேருக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கோம், பேருக்கு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் குடும்பத்திற்கே செலவு பண்ணாமல் தன்னுடைய அடிப்படை விஷயங்களுக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை அப்படியே வட்டி கட்டிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 3-4 வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது தான் உண்மை. எதிலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்கள் எல்லோருக்குமே வருமானம் வரக்கூடிய அளவிற்கு, மற்றவர்களிடமிருந்து உதவின்னு போய் கேட்டு நிற்கக்கூடாத அளவிற்கு, தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ல் செவ்வாய் சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குருன்ற இந்த வரிசையான கிரகமாளிகா அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே கூடுதலாக செய்யுமே தவிர சோதனைகள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் இருக்குங்க. இவ்வளவும் வருதுங்க, கடனை தாங்க அடைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கடனெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடைக்கவே முடியாது. ஆனால் அந்த கடனுக்கான தவணைகளை அப்படியே செலுத்தக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் இந்த மாதத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் கடனில் ஒரு ரூபாயாச்சு, 10 ரூபாயாச்சு, 100 ரூபாயாச்சும் கொஞ்சம் இது பண்ணிட முடியாதா, கடனை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சலாமேன்ற எண்ணங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக வரும். கடனை அடைப்பதற்கு ஏற்றாற்போல் வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நான் பிறந்த ஊரில் இல்லைங்க, தமிழ்நாட்டிலே இல்லைங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், அவங்க எல்லாருக்குமே இருக்கிற இடங்களில் உங்களுக்கு என்ன தேவையோ, எதை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இங்கிருந்து வெளியில் போய் படிக்கணும் மாணவ கண்மணிகள் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லைங்க, எனக்கு அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஐஐடியில் படிக்கணும், அதில் படிக்கணும், இதில் படிக்கணும்னு ஒரு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த மாதத்திலேயே சரியாக உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. இன்னொரு 10-15 நாட்களுக்கு அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையில் இருப்பார். பெரிய அளவில் கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னதான் மற்ற கிரகங்கள் வலிமையின்றி இருந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்துடுங்க. மனுஷனுக்கு தைரியம் தானங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் அஷ்டலட்சுமி அல்ல, தைரிய லட்சுமி எந்த இடத்த விட்டு போயிடுறாலோ அவள் பின்னாடியே 7 லட்சுமியும் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. தைரிய லட்சுமி எந்த இடத்துல இருக்கிறாரோ அவளுக்கு பின்னாடியே மற்ற 7 லட்சுமிகளும் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத, ஒரு மனுஷனுக்கு தைரியம் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு நம்ம முன்னோர்கள் அழகாக எடுத்து சொன்ன கதை இது. இப்போ பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய தைரியம் வரும். அட போயா பார்த்துக்கலாம், எதாக இருந்தால் என்னையா, என்னை மீறி என்ன நடந்துட போகுதுன்ற மாதிரியான சில அமைப்புகள், எதிரிகளை தோற்கடிப்பதற்கான சில நல்ல வாய்ப்புகள். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலமாக எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகள், அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இவர்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான்ப்பா தொல்லை, இவரை விட்டு விலகி போகிறது தான் நமக்கு நல்லதுன்னு உங்களை எதிர்ப்பவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல, குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது வலிமையாக இருக்கிறார். ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்களை நடத்துகிறவங்க அல்லது அங்கே மேனேஜர் மாதிரியான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக என்ன நினச்சிருக்கிறீங்களோ, ஒரு சம்பள உயர்வு வேணும், ஒரு பதவி உயர்வு வேணும், அல்லது இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷனுக்கு மாறணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். கொஞ்சம் வயதான சிம்மராசிக்காரர்களுக்கு பெண் வழி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அம்மா கேட்குற ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சு கொடுக்க முடியும். அக்கா தங்கச்சிங்களை கொஞ்சம் நல்ல விதமாக, என்ன இருந்தாலும் என்னுடைய கூட பிறந்தவங்க இல்லையா, இவங்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறது என்கின்ற ஒரு தாராள மனப்பான்மையும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். இதே போலவே சித்தி பெரியம்மா அத்தைமார்கள் போன்றவர்களோடும் கூட கொஞ்சம் சுமூகமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. தலைமை தாங்கும் தகுதி உடையவர்கள் என்பதை சிம்மராசிக்காரர்கள் நிரூபிக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சுணக்கமான ஒரு தடை தாமதம் சரியாக ஒன்றும் இல்லைங்க என்ற மாதிரியாக இருந்ததெல்லாம் இப்போது படிப்படியாக முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய அமைப்பு என சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது என்பது தாங்க உண்மை.
கன்னிராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம்ன்ற எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 12 சூரியன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது. அவர் உங்களுடைய நண்பர் என்பதனால பெரிய அளவில் கெடுதல்கள் தராத ஒரு அமைப்பு. ஆனால் சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு அப்பானால செலவுகள், சிலருக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு வளர்ப்பு பிராணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளும் இன்று 3 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் வளர்ப்பு பிராணிகளால் செலவுகள் வரக்கூடிய அமைப்புலாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தாலும், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நல்லாவே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல இப்போது இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு இருக்க போவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். சகல விதமான பாக்கியங்களையும் வயதிற்கேற்றாற் போல கிடைத்து அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இன்னையிலிருந்தே அப்படியே படிப்படியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டவங்க, இன்னும் பேரன் பேத்தி பார்க்கலையே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க, சிறு குழந்தைகள் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகளில் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, நடக்கலை, பேசலை, டாக்டர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாருன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சிறு குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தத்தை விளக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்கார பெரியவர்களுக்கு இப்போது பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தை போயிட்டு இந்த மாதத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு வந்துடலாம், புகழ்பெற்ற திருத்தலங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை பெரிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு. யாராவது நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு நினப்பில் இல்லாமல் இப்படி 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 போயிடலான்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பும் இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறீங்க, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியலையே, பணம் நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட அவர்களுடைய ஹெல்த்து பக்கத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவர்கள் கூட தாயோ தந்தையோ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய களத்திர நட்பு ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். மனைவினாலேயோ கணவர்னாலேயோ நண்பர்கள்னாலேயோ ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்பத்தில் 2 வருமானம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், மனைவிக்கு கூட ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், அல்லது வீட்டிலேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும், அல்லது வீட்டிலேயே தையல் மிஷின் அப்படி இப்படி நான் ஒன்று வச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியாக மனைவியின் மூலமான இரட்டை வருமானங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசி ஆண்கள் எல்லாருக்குமே நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய, அவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் திருப்திகரமான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஏற்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஏதோ போடுப்பா நம்ம உழைப்பை கொஞ்சம் போடுவோம், 3 பேரும் ஒன்றா ஒருத்தர் சந்தேகப்படாமல் அவரவருடைய ஒரு அமைப்புகளில் டக்குன்னு உழைச்சோம்னா நம்ம 3 பேருமே 4 பேருமே நல்லா இருக்க முடியுன்ற மாதிரியாக கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை போகக்கூடிய அமைப்பு, அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புன்னு இன்றைக்கு அனைத்து நிலைமைகள்லையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது என்பது எதிர்பாராத நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே பங்குச்சந்தை, யோக வணிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் நான் எதுவுமே நல்லது நடக்கலைங்க, சும்மா கொஞ்சம் போட்டு பார்த்தேன் அவ்வளவும் போயிடுச்சு, 100 கணக்கில் போயிடுச்சு, 1000 கணக்கில் போயிடுச்சு, சில பேருக்கு லட்சக்கணக்கிலே போயிடுச்சுங்கன்ற மாதிரியாக ஒரு ஏதேனும் ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு லாஸ் மாதிரியான விஷயங்களை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரிய பணியை செய்யக்கூடியவங்க, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மேடை பேச்சு பேசக்கூடியவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இன்னையிலிருந்து அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார கிரகங்கள் பெருமளவிற்கு நல்லா இருக்கின்றதை அடிக்கடி சொல்கிறேன். ராசிநாதன் ஆட்சியாக இருக்க ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது என்பது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல
படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த படிப்பு வந்து நல்ல விதமாக பண்ண முடியும், 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். வேலையில் கூட மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தன்மை. தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற்போல் முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையில் இருக்கிறார். ராசியை கூட இன்றைக்கு தனிச்சுக்கரன் பார்த்து கொண்டிருப்பதோ மிக பிரமாதமான ஒன்று. எல்லாத்தையும் அப்படியே வந்து என்னால் இதெல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அப்படியே இருக்குது. பட்டம், பதவி உயர்வு போன்றவைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆஃபீஸில் வந்து ஒரு 3-4 வருஷமாக 5-6 வருஷமாக கூட எனக்கு ப்ரொமோஷனே இல்லைங்க, ஒரே சீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் என்னை முந்திக்கிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாறுதல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல இனிமேல் நமக்கு ஃப்யூச்சர் இல்லை, இதை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை. அப்படி ரிஸ்க் எடுத்தால் நல்லா இருப்பேனா, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இன்னொரு 35 நாள் 40 நாளில் நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும் இல்லையா. அப்போ எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய தன்மை. எங்கே உயர்வுகள் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு மாறிவிடலாம் என்கின்ற ஒரு திட நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அரசு ஊழியர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வேலை அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள், மாநகராட்சி இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது ஊராட்சி தலைவர்கள் போன்ற பதவிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய தனலாபங்கள், பொதுமக்கள்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் கோபத்தை கூட கொஞ்சம் அப்படியே டக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு எல்லா வேலையும் உடனடியாக முடித்து விடணும்னு சொல்லி கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு காதல் அனுபவங்கள் இருக்கும். அந்த காதல் அனுபவங்கள் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள். 7ல் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய நன்மை. யார் நமக்கு ஏற்ற ஆண், யார் நமக்கு ஏற்ற பெண் என்பதை இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே நடக்குது. இந்த வருடத்திலேயே பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும், காதல் திருமணத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 8-12ஆம் இடங்கள் குருவின் இருப்பால் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அதற்கென காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சித்திக்கின்ற அமைப்பும் உண்டு. வெளிநாட்டில் போய் தான் படிப்பேன், வெளிமாநிலத்தில் போய் தான் படிப்பேன்னு சில பேர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அதற்கான முயற்சிகள்லேயே இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சகலத்தையும் செய்ய கடமைப்பட்ட சூரியன் இன்றைக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல உச்சத்தை அடைந்திருக்கிறார். அதிர்ஷ்டமும் செயலும் பாக்கியமும் கலந்து நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒன்று அப்படியே முயற்சியோடு மனப்பூர்வமாக செய்கிறீங்களோ அது இன்றைக்கி உங்களுக்கு கையிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாய அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் அது எல்லாம் சரியானபடி மேனேஜ் பண்ண முடியுன்றதை 7லிருந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படியே நிரூபிக்கிறார். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்கும்னா, கடந்த சில மாதங்களாக அல்லது சிலருக்கு கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக எது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்படியே மகள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் நல்லதுகள் இப்போது நடக்கும். இப்படி மார்க் எடுப்பாங்களா, அவ்வளோ மார்க் எடுப்பாங்களா, மெரிட்லேயே வந்துடுவாங்களா அல்லது நமக்கு செலவு வைப்பாங்களோன்னு கொஞ்சம் தலை சுற்றி போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. எதுக்கும் தயாராக இருக்கணுமே, பிள்ளைங்கள நம்ப முடியாதே, அவங்க வந்து இந்த மார்க் எடுக்க இத்தனை மார்க் எடுக்குன்னாங்க, 10 மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா எனக்கில்லை இவ்வளவு செலவு வரும் என்கின்ற மாதிரியாக சில நேரங்களில் பெற்ற பிள்ளைகளை நம்ப முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகளால் ஒரு பெருமைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். லட்சியங்கள்லாம் இப்போ தாங்க வரும்.
இவர் வேணும், அவர் வேணும், இவரோட பழகணும், அவரோட பழகணும், இது தான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும், இது படித்ததுக்கப்புறம் இந்த துறையில் தான் வேலை செய்யணும், கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு லட்சியங்கள் தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர், ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன். இளைய பருவத்தினருக்கு அப்படியே மனசில் வரக்கூடிய அமைப்பு, மனசில் வந்தால் மட்டும் போதுமா, அது செயலாகணும் இல்லையா? அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருடங்கள் இப்போது கோச்சாரப்படி தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய லட்சியங்கள் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு வெளிப்படையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் வலிமையாக இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தான். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கலக்கங்கள் வரும். வயதான அம்மாவை பற்றின எண்ணங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு அம்மாவுக்கு வந்து ஹெல்த்து சரியில்லையோ அல்லது மனசு சரியில்லையோ, அம்மா மனசில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவோன்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நாட்களாக வரக்கூடிய ஒரு 10 அல்லது 15 நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இப்போது 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சகலத்திலேயும் கெடுதல்கள் நடக்காமல் அப்படியே உங்களை தடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிர்ஷ்டம் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு செயல்படுதுங்க. ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்களே இல்லை. அதுவும் 7.5 சனியில் மகா கொடுமைகளை அனுபவித்த ராசி கண்டிப்பாக நம்முடைய மகர ராசி. 2020, 21, 22 கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜென்மச்சனியின் காலகட்டங்களில் அப்படியே என்னடா இப்படியுமா சனி சோதனையை கொடுப்பார் என்கின்ற மாதிரியாக இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக விலகி உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அடித்தவரே அணைப்பார் என்பதற்கு இணங்க எந்த இடத்துல சோதனைகள் இருந்ததோ, எந்த இடத்துல மதிப்பு குறைவுகள் இருந்ததோ, எந்த இடத்துல விரயங்கள் இருந்ததோ, எந்த இடத்துல எதையும் செய்ய முடியாதுன்னு அப்படியே விலகி வந்தீங்களோ, எங்கே தன்னம்பிக்கை போனதோ அதில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 6-12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கிறது. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன் வாங்கினா சமாளிக்க முடியுமா? கடந்த கால கடனை பற்றி பேசவே பேசாதீங்க. கடந்த கால கடன்கள் எல்லாம் விரைய கடன்கள். உங்களை வட்டியில் போய் மாட்டி விட்டு உங்களை வந்து ஒரு மாதிரியாக ஒரு மெஷின் மாதிரி உழைக்க வச்ச அத்தனை கடன்களும் இப்போது விலகி உங்களுடைய வளர்ச்சிக்கான கடன்கள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு, ஒரு கடை வச்சாலும் அல்லது ஏற்கனவே வச்சிருக்கிற கடை தொழிலை வந்து முன்னேற்றுவதற்காக அடிக்கடி இந்த வளர்ச்சிக்கான அமைப்புன்றதை சொல்லுவேன். கடன் வாங்காமல் யாராலும் இருக்க முடியாது. வாங்கிய கடனை வச்சு நம்ம எப்படி முன்னேறுகிறோம் என்பதை பொறுத்து தான் கடன் சுபக்கடனா அசுப கடனான்னு வரும் இல்லையா? ஆக சுபக்கடன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், சிலருக்கு லாரி போன்ற வாகனங்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களின் மூலமாக ஆதாயம் வருவதற்கு ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி நண்பர்களை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். மனைவியின் மூலமாகவோ கணவனின் மூலமாகவோ அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு நட்புகளின் மூலமாகவோ ஏதாவது ஆதாயம் அனுசரணை உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க அனுகூலமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு பட்டா மாதிரியான ஒரு விண்ணப்பம், ஒரு பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா? கவர்மெண்ட்டில் ஒரு லைசன்ஸ் கேட்டிருக்கிறேன், கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் கேட்டிருக்கிறேன், கவர்மெண்ட்டில் நேரடியாக கேட்கலைங்க, அதிகாரம் உள்ளவர்கள்னு சொல்லப்படக்கூடிய எம்பி எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுடைய சோதனைகள் எல்லாம் முழுக்க விலக ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன அழுத்தம்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள், எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே அப்படியே தோல்வியே அடைஞ்சவங்க, ஒரு வண்டி கூட வாங்க முடியல,
இருக்கிற வண்டியை மாற்ற முடியல, அல்லது எல்லாரும் ஒரு வீடு வாங்குகிறாங்க, எல்லாருமே ஒரு சின்ன ஒரு அமைப்பாவது, ஒரு சின்ன ஃப்ளாட்டு, ஒரு சின்ன வீடு கட்டுறது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியது கூட என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் தயவால், சுகாதிபதி இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் எப்படிப்பட்ட சுகம் தேவைப்படுகிறதோ அந்த சுகத்திற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, அது அப்படியே நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ராசியை வேற குரு பார்த்துட்ருக்கிறார் இல்லையா, எதுலேயும் ஒரு நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உழைப்பிற்கு அர்த்தத்தை கண்டிப்பாக கேட்கணும்னா உங்களை மாதிரி கும்பராசிக்காரர்கிட்ட தான் நிச்சயமாக கேட்கணும். உண்மையான உழைப்பாளிகளாக மற்றவர்களை ஏமாற்றாமல் தன்னுடைய மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 2 வார காலத்திற்குள்ள அலுவலகத்தில், தொழில் இடங்களில் மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், இதுவரைக்குமே திருமணத்திற்கு பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளாத ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அவர்களிடமிருந்து சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வாழ்க்கையில் அடுத்தடுத்து உயரத்திற்கு போகக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் நடக்கக்கூடிய நாளாக, ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பொதுவாக 6-2 அப்படியே ஒன்றும் சம்பந்தம் ஏற்படக்கூடாது. 6-2 சம்பந்தம் ஏற்பட்டாலே வேலையில் ஒரு மன அழுத்தம் வரும், இல்லைன்னா பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு, கடனை கட்ட முடியுமா முடியாதான்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள், அல்லது சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுதுங்க, நான் சும்மா வெத்து வெட்டாக இருக்கிறேங்கன்ற மாதிரியாக நீங்கள் சம்பாதித்து யாரோ ஒருவருக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் போன்ற அமைப்புகள், இது எல்லாமே இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. 2ஆம் இடத்துல இன்றைக்கு ஒரு உச்ச கிரகம் 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் மனசு கூட கொஞ்சம் டல்லாக இருக்கும். குடும்பத்திலேயும் கொஞ்சம் நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்களா, ஏன்பா இப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரியான சில சூழல்கள் இளைய பருவ 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்ன ஒன்று, 3ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எதுலேயும் பேர் கட்டு போகாமல் அப்படியே நாசுக்காக நேக்காக நடந்துக்குவீங்க, அதுதான் உண்மை. இவர்கிட்ட இப்படி பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையவும் காட்டுறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இடத்திற்கு தகுந்தாற் போல் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடந்துக்கக்கூடிய தன்மைகள், அதற்கான சாமர்த்தியம் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விஷயமும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு டிப்பில் இருக்க வச்சு தான், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி தான் கடைசியில் நடந்துடக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாய பெருமக்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. உழைப்பு வீணாகுமோன்னு கவலைகள் இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். காசு பணம் விரையும் ஆகிடாது. ஆனால் இவரை போய் பார்க்குறதுக்காக இவ்வளோ எடுத்துக்கிட்டது தப்பு, அல்லது காலையிலிருந்து இப்படி நைட்டு வரைக்கும் உட்காந்து இவ்வளவு தான் வருமானமான்ற மாதிரியாக மனித உழைப்பு வீணாகும் என்கின்ற ஒரு கவலைகள் இருக்கக்கூடியதை தவிர தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களுக்கு பெரிய கவலைகள் கண்டிப்பாக கிடையாதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 1 வருஷமாக இருந்து வந்த அத்தனை மன அழுத்தமும் பணி அழுத்தமும், உங்களை பற்றி அம்மா அப்பா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த, கணவன் மனைவி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் விலக போதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போது ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு வருடத்திற்கு பொறுமையும் நிதானமும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே, எதையும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.